அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. புரட்டாசி சனிக்கிழமை, 4வது சனிக்கிழமை, இந்த மாதம், இந்த விசுவாச ஆண்டு கடைசி சனிக்கிழமை, அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி, பஞ்சமி தேதி, ரோகிணி நட்சத்திரம். இரண்டுமே புரட்டாசி சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் கூடி வர்றது மிகவும் உன்னதமானது. கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணியில போய் ஒரு பரிகாரம் செய்யும் போது கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம் கிடைக்கும். பெருமாள் ஆலயத்துல சிறப்பு திருமஞ்சனம்லாம் நடைபெறும். அன்றைய தினம் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் சேர்ந்து வந்தது. பஞ்சமி திதி அப்படின்னு வரும்போது கருட ஆழ்வாருக்கு மிகவும் உன்னத காலம், கருடனுடைய நட்சத்திர திதி. ஆகவே இரண்டுமே நம்மளுக்கு கிடைச்சது மிகவும் அருமை. அதனால புரட்டாசி மாசம் சனிக்கிழமை அப்படின்னு எடுத்தாலே, சனிக்கிழமை பெருமாளுக்கு படையெல்லாம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரோம். நிவேதன பொருள் அப்படின்னு எடுக்கும்போது பாயசம், வெண்பொங்கல், புளியோதரை போன்றவற்றை பலகாரங்கள்லாம் வச்சு தளிகை சுலம், அந்த தளிகை போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வருவோம். அப்ப சாதாரணமான ஒரு தளிகை அப்படின்னா பொங்கல், புளியோதரை, கதம்ப சாதம் போடுவோம். பாயசம், வடை, சுண்டல் போன்றவற்றை வச்சு வழிபாடு செய்யும்போது பழங்கள், பால் பாயசம், பழங்கள், வெல்லம், இளநீர், நீர்மோர், நீராஞ்சனம், அதாவது நீராஞ்சங்கிறது தேங்காயில தீபம் ஏற்றுறது, 2 இளநீ வச்சு பெருமாள் வழிபாடு செய்யறது. விரதங்கள் அப்படின்னு வரும்போது சைவ வழிபாடு இந்த மாதம் முழுவதும் சைவர்களாக இருப்பது சிறப்பு. ஏனென்றால் கதிர்வீச்சுகள் கிளைமேட் மாறக்கூடிய தன்மை. புரட்டாசி மாசம் அந்த அயனாம்சம் சொல்லும். அந்த அயனம்ங்கிறது காலபுருஷ தத்துவ பிரகாரம் 6வது ராசியில சூரியன் பிரவேசிக்கு வரும்போது கிளைமேட் சேஞ்ச் ஆகும். மழைக்காலம், வெயில் காலம் இரண்டுமே கலந்துருக்கும். அதனால சைவ சாப்பாடாக வைத்து தானியங்கள் சொல்லக்கூடிய சுண்டல், வடை போன்றவற்றை சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு நல்லா கிடைக்குது, ஆரோக்கியம் கிடைக்குது. விஷ்ணு சகஸ்நாமம் சொல்லி வழிபாடு செய்யணும். லட்சுமி சகஸ்நாமம் சொல்லி வழிபாடு செய்யணும். அது மாதிரி நிறைய மங்கள பொருள் சொல்லக்கூடிய விளக்கு, நல்லா வீடு ஃபுல்லா விளக்கெல்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது அப்போ புண்ணிய பலன் கிடைக்குது. புரட்டாசி மாதத்துல தளிகை போட்டு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது புண்ணியங்கள் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். சனி தோஷம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா புரட்டாசி மாசம்தான் சனி பகவான் அவதாரம் செய்த நாள். அதனால புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமை அவருக்கு விரதம் இருந்து வரும்போது பெருமாளுக்கு சனி தோஷம் நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்கும். தோஷங்கள் நீங்கி மன நிம்மதி போன்றவற்றை கிடைச்சி நம்மளுக்கு சகல விதமான ஆரோக்கியம் கிடைக்குது. அதனால காலையில சுத்தமான நீராடி நெத்தியில திருமண், அத நாமம் போட்டு கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி வெங்கடாசலபதியை மனதார பிரார்த்தனை செய்து, முடிந்தால் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அருகாமையில் ஒரு 5 வீடாவது சென்று பிச்சை கேட்கணும்னு சொல்லுவோம். பிச்சைனா கோவிந்தான்னு சொல்லி அரிசி தானியம்லாம் வாங்கிட்டு அதுல தளிகை செஞ்சு அந்த பெருமாளுக்கு படைக்கும் போது மிகவும் திருப்தி அடைவார். அது பெருமாள் திருப்தி அடைகிறது. அதாவது அந்த காலத்துல எல்லாம் பஜனை மடம்னு சொல்லுவாங்க. பஜனைக்காரங்க வருவாங்க, பாட்டு பாடிட்டே விடிய காத்தால. மார்கழி மாசம் 30 நாள் வருவாங்க. புரட்டாசி மாசம் சனிக்கிழமை வருவாங்க. இன்னைக்கு எல்லாமே அதே கையாளுறதுங்க. அதுவும் ஒரு குடும்பத்தார் சேர்ந்து அந்த கோவிந்த நாமம் சொல்லி வழங்குவது, வழிபாடு செய்வது அவங்களுக்கு புண்ணியத்தை தேடி தருது. அதனால இதெல்லாம் நம்மளுக்கு சிறப்பான காலமாகவே இருந்து வரும். அதனால நம்மளுக்கு இந்த பெருமாளுடைய பூஜையில நம்ம முடிந்த அளவு செஞ்சுட்டு வரணும். அது மட்டும் அல்லாது அருகாமையில் உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் அழைத்து அன்றைய ஒரு வேளையாவது உணவு அழைத்து அன்னதானம் செய்து வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது புத பகவானுடைய அனுகிரகம் சேர்த்து கிடைச்சிடும் உங்களுக்கு. புதன் கிரகங்களுடைய தோஷம் நிவர்த்தி ஆகும். பெருமாளுடைய அவதாரம் புதன். ஆகவே அந்த புதன்கிழமை புதனுடைய வீட்டுல சூரியன் பிரவேசிக்கிறனால புத பகவானுடைய அனுகிரகம், சனி பகவானுடைய அனுகிரகம் சேர்த்து கிடைக்குது. அதனால உங்களுக்கு அன்னதானம் செய்யும் போது உங்களுக்கு நன்மை நடக்கும். அன்றைக்கு தாம்பலம் போஜித்தல் பேர். தாம்பலம் போஜித்தல்னா வரக்கூடியவங்களுக்கு தாம்பலம் கொடுத்தா விடணும். வெத்தலை பாக்கு ஒரு 10 ரூபாய் இல்லை ஒரு 11 ரூபாய் வச்சு காணிக்கையை செலுத்தி அவங்க வழிபாடு செய்யும்போது நன்மை நடக்கும். காலையில விநாயகர் வழிபாடு செஞ்சீங்க
விநாயகர் வழிபாடு செய்யும்போது நல்ல நன்மை கிடைக்கும். விஷ்ணு சாஸ்திரம் சொல்லிங்க. அது மாதிரி சனிக்கிழமை வழிபாடு செய்யும்போது திருப்பதி ஏழ்மலையான் கோயில போய் ஒரு சனிக்கிழமை போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது கோவிந்த நாமம் சொல்லி அந்த படி ஏறி அது பெருமாள் சேவிச்சு வரும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான சௌபாக்கியங்கள் வந்து கிடைக்குது. அதனால உணவு பொருட்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே நிறைய சொல்லுவாங்க. பெரும்பாலும் சுண்டல், புளியோதரை, வெண்பொங்கல் தான் சொல்லியிருப்பாங்க அந்த பெருமாளுக்கு. அதுக்கப்புறம் தயிர் சாதம், அந்த 4 வகையான உணவு அதிகமாக படைக்கணும். அதிலே நம்ம அன்னம் வெள்ளை சாதம் வச்சு அது அலங்காரம்லாம் செஞ்சு அந்த நீராஞ்சனம் படைத்து நீர்மோர், பானகம், இளநீர், நீராஞ்சனம் போன்றவற்றை வைத்து உங்களால முடிஞ்சா நீங்களே பூஜை செஞ்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு புரோகிதரை வர வச்சு விஷ்ணு சாஸ்திரநாமம் போன்றவற்றை சொல்லி அர்ச்சனை செஞ்சு தீபார்த்தனை காட்டும்போது உங்களுக்கு நன்மை நடக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செய்யக்கூடிய தன்மை அதிகமாகவே பலன் கொடுக்கும். சனிக்கிழமைங்கிறனால புரட்டாசி மாதம் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு வாய்ந்த காலம். ஆகவே அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அனைத்து விதமான தோஷங்கள் நிவர்த்தி பண்ணும். அதனால பகவான் சேவிக்கிறது காலம், நேரம், அவகாசம் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இறைவனை நம்ம சேவிக்கும் போது நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அந்த புரட்டாசி மாசம் நம்மளுக்கு வரக்கூடியது மாலைபட்சம். அந்த மாலை பட்சத்திலே இந்த மாதமே சேர்ந்து வருது. அப்போ முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையுது. முன்னோர்களுடைய கர்மா நிவர்த்தி, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம். நம்மளுக்கு வீட்டுல ஒரு 4 பேர் அன்னம் உட்கொண்டு போகும்போது அதுவும் என்ன சொல்லுவாங்க, சிறு குழந்தைகளுக்கு தான் முதல்ல உணவு அளிக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த குழந்தை பருவத்தில இருந்து முதுமை பருவம் வரைக்கும் நம்ம கொண்டாடக்கூடிய காலம் அப்படின்னு வருது. புரட்டாசி மாசம் அப்படின்னாலே அது அருமையான காலம் அப்படின்னு. அதனால இதுல என்னன்னா சுப காரியங்கள் தவிக்கணும். வீடு குடி போகிறது செய்யக்கூடாது, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, வாசல் கால் நடக்கூடாது, பூமி பூஜை போடக்கூடாது. அதனால நிச்சயதார்த்தம் நாள்லாம் குறிச்சிக்கலாம், நிச்சயதார்த்தம் செய்யக்கூடாது. திருமணம் போன்றவற்றை செய்யாமல் இருப்பது அதுல தவிப்பது நல்லது. ஏனென்றா இது பெருமாளுக்கு உகந்த காலம் அப்படிங்கிறனாலையும் மட்டுமல்ல, புரட்டாசி மாசங்கிறது சீதோஷநிலை மாறுறதும் அந்த சூரியனுடைய கடாட்சம் மாறி போகும்போது அதுக்குண்டான தன்மை ஒரு மன ரீதி, உடல் ரீதி பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கிறனால இதெல்லாம் பெரும்பாலும் எடுத்துக்கிறாங்க. அதனால இதெல்லாம் நம்ம பெரும்பாலும் கையாளக்கூடிய தன்மை. அதனால பெருமாள் வழிபாடுங்கிறது சனிக்கிழமைங்கிறது அவ்வளவு புனிதமாக செஞ்சுட்டு வரோம். அப்ப அந்த பெருமாள் வழிபாடு நம்மளுக்கு அவ்வளவு தூரம் பலன் கொடுக்குது. சடங்கு சம்பிரதாயம் இருந்தால் மொட்டை அடிக்க கூடாது, காது குத்தல் போன்றவற்றை செய்யாமல் இருப்பது நல்லது. அதனால விஜயதசமி காலம், நவராத்திரி காலம், முன்னோர்களுடைய மாலைபட்ச காலம் எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய மாதமே இது புரட்டாசி. அதனால சுப நிகழ்ச்சிகள் முதல்ல தவிர்த்துக்கணும். அதனால இதெல்லாம் நம்ம சாத்வீகமான உணவுகள் அறிந்து ஏதேனும் ஒரு பெருமாள் ஆலயத்துல போய் வாரம் தவறாமல் துளசியால அர்ச்சனை செய்துட்டு வரும்போது நம்மளுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்குது. ஏன்னா நம்ம நன்மைக்கு காண்டி வாழ்றோமா, தீமைக்காண்டி வாழ்றோமாங்கிறது. நம்ம சகலம் பெற்று பல்லாண்டு வாழணும்னு சொல்லுவோம். சகலமும் பெற்று பல்லாண்டு வாழணும் எதுக்கு சொல்றோம்? அனைத்தும் நம்ம மகிழ்ச்சி தரக்கூடிய காலம்தான். அந்த மகிழ்ச்சியை ஐதீகத்தோட சொல்றாங்க. ஒவ்வொரு சாஸ்திர ரீதி சொல்லும் போது தீபம் ஏற்றணும், முன்னோர்கள் வழிபாடு செய்யணும், நவராத்திரி கொடு வைக்கணும், இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய காலம். அதுல சனிக்கிழமை வழிபாடு. அப்ப இந்த நாள் நம்மளுக்கு புரட்டாசி 4வது சனிக்கிழமை அப்படிங்கும்போது ரோகிணி நட்சத்திரமும் பஞ்சமி திதி சேர்ந்து வரக்கூடிய காலம், அருமையான காலம். அதனால கண்டிப்பாக தவறாமல் அந்த வழிபாடு செய்து பெருமாளுடைய அனுகிரகம் பெறுமாறு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பலா, ஜெய்பலா, ஜெய்பலா. வாழ்க வளமுடன். நாராயண. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண.